Hello students, இந்த வீடியோல நம்ம டெசிமல்ல எப்படி அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். First addition of decimals. அதுல first கான்செப்ட் என்ன அப்படினா adding 10th. 10th அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த டெசிமலுக்கு அடுத்து உள்ள இத தான் நம்ம வந்து 10th அப்படினு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி உள்ளத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா ones அப்படினு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இந்த டெசிமல் நம்பரை நம்ம எப்படி ஆட் பண்றது அப்படினா first இந்த ones அப்படிங்கற இதுல இந்த நம்பரை நம்ம வந்து போடணும் 0. அடுத்து 10th அப்படிங்கற இதுல 8. ஏனா இந்த டெசிமலுக்கு அடுத்து உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம என்ன சொல்லுவோம் 10th அப்படினு சொல்லிட்டு சொல்லுவோம். 0.5. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 13 அப்படினு சொல்லிட்டு கிடைக்கும். 13ங்கற இதுல நான் என்ன செய்யணும் இந்த 3 வந்து இதுல போட்டுறணும். இந்த கேரியை வந்து நான் அந்த ஒன்ஸ் பிளேஸ்ல வந்து கொண்டு வந்துறணும். இதுல நான் ஆட் பண்ணல எனக்கு எப்படி கிடைக்குது 3. இப்படி தான் நம்ம வந்து ஒரு டெசிமல் நம்பரை நம்ம வந்து ஆட் பண்றது. அடுத்து adding 100th. 100th place வரத நம்ம எப்படி ஆட் பண்றது அப்படினு 0.58 063. இப்போ இத ஆட் பண்ணல என்ன வரும் 11 வரும். 1 இங்க வரும், இன்னொன்னு 10th placeல போயிடும். இப்போ இத ஆட் பண்ணல 5 5 10 12. 12ங்கற இருக்கிற அந்த 1ங்கற கேரி இங்க வந்துரும். இதோட ஆன்சர் வந்து எனக்கு 1.21. அடுத்து unlike decimals நம்ம எப்படி ஆட் பண்றது அப்படினுட்டு ஃபர்ஸ்ட் unlike decimal நம்ம எப்படி கன்வர்ட் பண்ணிக்கணும் like decimal கன்வர்ட் பண்ணிக்கணும். இதுல வந்து பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு இது இருக்குது, இதுல ஒரு இது இருக்குது. அப்ப என்ன செய்யணும் இந்த நம்பரை நம்ம லைக் டெசிமலா கன்வர்ட் பண்ணிக்கணும். 9 the 100th பிளேஸ்ல இல்லாததை 0 அப்படினு சொல்லிட்டு மாத்திக்கணும். இப்போ இந்த நம்பரை நம்ம இந்த டேபிள்ல எழுதலாம். 8. அடுத்து 3.9. இந்த இதுல நமக்கு வந்து நம்பர்ஸ் இல்ல அப்படிங்கிறதுனால நான் வந்து 0 போட்டுக்கிறேன். 5 + 0 5, 9 + 1 10. 0 இங்க போட்டாச்சு, 1ங்கற கேரி இங்க வந்துருச்சு. இதுல வந்து ஆன்சர் என்ன வரும் அப்படினா 12 வரும். இதுல கேரி பிளேஸ் பண்றதுக்கு இங்க நம்பர்ஸ் எதுவுமே இல்ல, அதனால டைரக்ட்டா 12 அப்படினு சொல்லிட்டு போட்டாச்சு. அப்ப எனக்கு ஆன்சர் என்ன வருது அப்படினா 12.05. இதுதான் எனக்கு இந்த டெசிமல் உரிய ஆன்சர். அடுத்து இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க 7 அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த 7 அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ்ல வரக்கூடியது. இந்த 0.95 அப்படிங்கிறது அடுத்த நம்பர் 0.95. இப்போ 7க்கு அடுத்து எந்த நம்பருமே இல்ல அப்படினா நம்ம என்ன போட்டுக்கணும் அப்படினா 0 அந்த 10th பிளேஸ்லயும் 100th பிளேஸ்லயும் 0 போட்டுக்கணும். 0 போட்டுட்டு நம்ம ஆட் பண்ணனும். 0 + 5 5. 10thல என்ன இருக்கு 0வும் 9ம் இருக்குது. அடுத்து 7 + 0 7. இதுக்கு எனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படினா 7.95. இப்படி தான் நம்ம வந்து டெசிமலை வந்து ஆட் பண்றது. ஃபர்ஸ்ட் 10th எப்படி ஆட் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து 100th எப்படி ஆட் பண்றது, 10th பிளேஸ்ல இருக்கிறத ஆட் பண்றது பார்த்தோம். அடுத்து 100th பிளேஸ். அடுத்து unlike decimals எப்படி ஆட் பண்றதுன்னு பார்த்தோம். இதுல ஒரு காமனான மிஸ்டேக்ஸ் என்ன வரும் அப்படினா இந்த டெசிமல் வந்து நம்ம கரெக்ட்டா பிளேஸ் பண்ணனும். இப்படி டைரக்ட்டா நம்ம வந்து ஆன்சர் 121 அப்படினு சொல்லிட்டு எழுத கூடாது. இந்த மாதிரி டெசிமல்ஸ் பாயிண்ட வந்து கண்டிப்பா நம்ம வந்து பிளேஸ் பண்ணனும். அடுத்து இந்த மாதிரி 14 0.59 அப்படினு வந்துச்சுனா 14 வந்து நம்ம இங்க போட்டு ஆட் பண்ணிர கூடாது. இந்த மாதிரி 14க்கு அடுத்து ரெண்டு நம்பர் வச்சு 00 அப்படினு சொல்லிட்டு போட்டுட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து ஆட் பண்ணனும். இந்த 14ங்கற ஹோல் நம்பர் இருந்துச்சு அப்படினா டெசிமலோட ஆட் பண்ணல நம்ம வந்து இந்த ஹோல் நம்பரை இந்த 100th பிளேஸ்ல கொண்டு போயிர கூடாது. இது வந்து ஒன்ஸ் அப்படிங்கற பிளேஸ்ல தான் இது வந்து இருக்கும். இந்த 7ங்கிறது வந்து நம்ம ஒன்ஸ்ல தான் போட்டோம். 0.95 7 அப்படினு சொல்லிட்டு இப்படி நம்ம ஆட் பண்ணிர கூடாது. இந்த 7 ஹோலா டெசிமலா மாத்திட்டு அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணனும். அடுத்து வந்து டெசிமல்ல சப்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்டிங் 10ths. இதுவும் அதே மாதிரி தான். ஒன்ஸ் இருக்க இடத்துல நம்ம 0 போட்டுட்டு 10thsல 9 0.5. இப்போ இந்த ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணல 9 - 5 4. இது ரெண்டு நம்ம என்ன செய்றோம் சப்ட்ராக்ட் பண்றோம் 0.
ஆன்சர் வந்து 0.4. அடுத்தது ஹண்ட்ரட்ஸ். இதுவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இதில் எப்படி கொடுத்துருக்குறாங்க, அன்லைக் டெசிமலாக இருக்குது. அன்லைக் டெசிமலாக நம்ம ஃபர்ஸ்ட் லைக் டெசிமலாக மாற்றிக்கிடணும். இந்த 0.07ங்கிறது வந்து கீழே வரும், 0.7 மேலே வரும். 0.7 100th பிளேஸில் எனக்கு எதுவுமே இல்லை. அப்படி இல்லைன்னா நான் அந்த இடத்துல 0 போட்டுக்கிடணும். 7. இப்போ நம்ம வந்து இதை வந்து சப்ராக்ட் பண்ணணும். இதை சப்ராக்ட் பண்ணல 70லேருந்து 7 மைனஸ் பண்ணோம்னா 63 வந்து வரும். இந்த இதை நம்ம கேரி பண்ணி கூட பண்ணலாம். அங்கே 0 இருக்கிறதுனால எனக்கு இது 10 ஆகும், இது வந்து 6 ஆகும். 6லேருந்து 0 நான் வந்து சப்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 6, 10லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 3. 0. இதோட ஆன்சர் 0.63. இதில் ஒரு காமன் மிஸ்டேக், நம்ம வந்து இந்த இடத்துல 0 போட்டுட்டு தான் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். இந்த மாதிரி 0 போடாமல் நம்ம டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா 2லேருந்து 25 அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக மைனஸ் பண்ணக்கூடாது. இதில் 0 போட்டோம்னா இது வந்து 20 மாறுது. அதே மாதிரி 0.7, 7லேருந்து நம்ம டைரெக்டாக 0.7 மைனஸ் பண்ண முடியாது. 7க்கு அடுத்து 100th பிளேஸில் 0 போட்டுட்டு தான் நம்ம வந்து சப்ராக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். கொடுத்துருக்கிறத நம்ம வந்து அன்லைக் டெசிமலாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம லைக் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து செய்யணும். இதில் நம்மளுக்கு ஒரு டெசிமல் பாயிண்ட்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணல நம்ம வந்து இந்த லைன் அப் பண்ணலைன்னா, அதாவது டெசிமல் பாயிண்ட் வந்து வைக்கலைன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட நம்மளுக்கு டெசிமலில் அடிஷன் சப்ராக்ஷன் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாத்தையும் பார்க்கலாம். தேங்க்யூ.